தருவேன் தமிழன் கையில் விடுதலை தான் சாவே நின்னை இன்னுயிர் என்பேன் தமிழீழம் உயிர் பெற நீ வா அவர் சிறையை கொழுத்து 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 அனைவர் மணிய தலைகள் விடுத்து நாடை பிடியும் பார்வானம் வெறுத்து அண்டை தமிழனாய் மாறுடா அடை உலை தீயில் வாழ் காய்ச்சட காய்ச்சி சண்டை களம் நோக்கி ஏறுடா சாதின் வாழ் எதிரிமேல் நம்முடைய வெற்றி குமரன் புகழேந்தி மாறன் பிரபு ஒருங்கிணைத்திருக்கிற உணர்வுமிக்க நாள் தலைமையேற்றிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தளபதி வேல்முருகன் உள்ளிட்ட என்னுடைய தலைவர் மக்களுக்கு வணக்கம். அரங்கம் நிறைந்திருக்கிற ஆயிரக்கணக்கான நம்முடைய தாய் தலைவர் தாயகத்தின் விடுதலைக்காக தன் இன்னுயிரை தந்த மா வீரர்களுக்கு என் முதல் வீர வணக்கத்தை பரிசாக்குகிறேன். உலகத்திலேயே அரசியலிலே உலகத்தின் மானுட சமூகத்திற்கு அரசியலை கற்றுத்தந்த இந்த தாய் தமிழ் சமூகம் கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய ஒரு மூத்த குடியாக இருக்கிற இந்த தமிழ் சமூகம் தமிழ் இனம் தன்னுடைய மண்ணில் இந்த நவீன அரசியல் சமூகத்தில் தனக்கான ஒரு தாய் நிலத்தை தனி நாட்டை உருவாக்குவதற்கு எத்தனித்து தொடர்ந்து அது நிறைவேறாமல் தாமதப்பட்டு வருகிற நிலையில் ஒரு அரசியல் நவீன சமூகம் நம்முடைய தமிழ் மண்ணிலே தாய் தமிழ் மண்ணிலே இலங்கையிலே ஈழத்திலே உரிமைகள் மறுக்கப்பட்டு சிங்கள பேரினவாதத்தால் நாம் அடிமையாக நடத்தப்பட்ட பொழுது அடிமை வாழ்வை ஏற்க மறுத்து அறவழியிலே போராடி அடக்கப்பட்ட பொழுது ஆயுதத்தை ஏந்தி போராடி உலகம் வியந்து பார்க்கிற 200க்கும் மேற்பட்ட நாடுகளை அஞ்சி பின்வாங்குகிற ஆற்றல் மிக்க தியாகத்தை செய்த வரலாற்றில் ஒரே தேசிய இனத்தின் தலைமகனாயிருக்கிற என் தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிள்ளைகள் நாம் இந்த வீர வணக்கத்தை இந்த மண்ணிலே செலுத்துவதற்காக 8 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் மைய இதய பகுதியாக இருக்கிற திருச்சி மண்ணிலே கொட்டுகிற மலையிலே கொட்டுகிற தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை அணுவாய் உயிர் போகும் என்று தெரிந்த தாய்நாட்டின் விடுதலைக்காக தாயகத்தின் விடுதலைக்காக தன் உயிரை தந்து தன் குடும்பத்தின் உயிரையே கொத்தாய் தந்து நிலத்தில் வாழுகிற மக்கள் அனைவரையும் உயிரையும் தந்து ஒரு இனமே செத்து மடிந்தாலும் மடிவோமே அல்லாமல் எவனிடத்திலும் உயிருக்காக மடிப்பிச்சை கேட்க மாட்டேன் என்று மரணத்தை தழுவிய மா வீரர்களுடைய நினைவு நாள் திருச்சியில் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான நம்முடைய உயிர்கள் உறவுகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறேன். உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிலே நமக்கான அரசு இல்லை. நாம் தாய்நாடு என்று சொல்லுகிற இந்திய நாட்டில் நம்முடைய அரசாங்கம் இல்லை. உலகத்தில் எந்த நாட்டிலும் நமக்கு இந்த அரசாங்கம் இல்லை. வன்னி காட்டிலே ஒரு தலைவன் களம் அமைத்து போராடினான், உலகம் பார்த்தது. தமிழ் தேசிய களத்திலே நம்முடைய முந்திரி காட்டிலே இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிகளில் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய அரசியலிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வேல்முருகன் போன்றவர்கள், வெற்றி குமரன், புகழேந்தி, பிறப்பு, வேணரசையா, எங்கள் ஆறு அண்ணன் சரி, எங்களுடைய உதயகுமார் அண்ணனை போன்று எத்தனை சிறைகள் வந்தாலும் உயிர்தான் போகும் என்றாலும் சொத்தை இழந்து சுகத்தை இழந்தாலும் எங்களால் நாங்கள் விடுதலையில் இருந்து விலகிச் சென்றோம்.
கோழைகளாய் வாழ்வது எங்களுடைய பிறப்பில் இல்லை. வீர சாவு எய்தி செத்து மடிந்தாலும் மடிவோமே அல்லாமல் எவனிடத்திலும் இனி அடிமைப்பட்டு வாழ்வதை அனுமதிக்க மாட்டோம். அதுதான் இந்த விடுதலைக்கான சுடர் ஒளியை எங்களுடைய மாவீரர் நாளிலே ஏற்றி தாயக கனவில் சாவை தழுவிய மாவீரர்களிலே 8 கோடி தமிழர்களும் உலகம் முழுக்க பரவி வாழ்கிற 10 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளும் இன்று நாங்கள் உறுதியேற்கிறோம். எந்த ஆதிக்க சக்திகளும் எங்களை அடக்கி ஒடுக்கிவிட முடியாது. எங்களுக்கான தனி தாயகத்தை நிறுவுவதற்கு அறவழியிலே நாங்கள் கனவு வைத்து போராடுவதற்கு திருச்சி மண்ணிலே தமிழர்களுடைய நம்முடைய ஒருங்கிணைப்பு இயக்கம் எவ்வளவு அழகான நிகழ்ச்சி. உலகத்திலேயே மாவீரர்களுக்கு ஒரு நேர்த்தியான உணர்வு பூர்வமான எவ்வளவோ வீரவணக்க நாள் நிகழ்ச்சி உலகம் முழுக்க நடக்கிறது. பாரிஸிலே, லண்டனில், ஐரோப்பாவில், அமெரிக்காவில், ஆசியாவின் பல நாடுகளிலே, இலங்கையிலே, தமிழ்நாட்டில், மையப்பண்ணிலே, திருச்சியில இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் மாவீரர்கள் நாளை எழுச்சியோடு நடத்திருக்கிற என் ஆர்வீர் உறவுகள் அன்னும் பகலும் அயராது பாடுபட்டு நாம் ஏற்கனவே ஒரு இயக்கத்திற்கு சொத்தை இழந்து சுகத்தை இழந்து ஒரு இயக்கத்தின் வளர்ச்சிக்காக கட்சியின் வளர்ச்சிக்காக தொண்டாற்றி விட்டோம் என்று பின்வாங்கி சோர்ந்து போகாமல் இலக்கணத்தில் உயிரையே தந்த என் உறவுகளுக்கு முன்னால் இன்னமும் நாங்கள் உயிரையும் கொடையாக தருவதற்கு இதோ நாங்கள் இருக்கிறோம் என்றுதான் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. வலதிலும் இடதிலும் இதோ தலைவன், இந்த தலைவன் குடும்பத்தையே தந்த தலைவன். இதோ உறங்குகிறான பாலச்சந்திரன், இசைப்பிரியா, சிரித்துக் கொண்டே உயிரை அணுவணுவாய் தந்தானே நம்முடைய திலீபன். என்னடா காந்தி, எங்கள் தேசத்தந்தை காந்தி அகிம்சையிலே போராடினார். அதே காந்தியை விட இளம் வயதில் ஈழத்து தேசத்தின் விடுதலைக்காக என் திலீபன் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு நீர் அருந்தாமல் உலகத்திலேயே இந்த நவீன அரசியலில் நாட்டின் விடுதலைக்காக இனத்தின் மானம் காக்க உயிரை தந்தான். உலகம் பார்த்தது ஏற்கவில்லை. ஆயுதத்தை மீண்டும் எடுத்தான் என் தலைவன். ஆயுத போராட்டம் முள்ளிவாய்க்காலிலே 2009 தற்காலிகமாக மௌனிக்கப்பட்டிருக்கிறது அல்லாமல் நிரந்தரமாக மௌனிக்கப்படவில்லை. இதோ எங்கள் இயக்கம் இருக்கிறது. அறவழியில் போராடுகிறோம். தொடர்ந்து நாங்கள் அறவழியிலேயே போராடுவோம் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. இனி ஒரு முறை நாங்கள் ஆயுதம் ஏந்தினால் உலகத்தில் எந்த அரசாங்கத்தினாலும் தடுக்க முடியாது. தகர்த்தெறிந்துவிட்டு எனக்கான தேசத்தை உருவாக்குவதற்கு என் மாவீரர்கள் எனக்கு உறுதியை நெஞ்சுறுதியை தந்திருக்கிறார்கள். ஆகவே மழை பொழியிலே ஆயிரக்கணக்கான என் இளைஞர் பட்டாளம் குடும்பமாய் சான்றோர்கள் முன்னிலையிலே இந்த மாவீரர்களால் நடைபெறுகிறது. என் ஆர்வலர் தலைவர்கள் இன்னும் கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்கிற காலம். உலகம் முழுக்க இதை பார்த்துக் கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான என் தாய் தமிழ் உறவுகள் நாம் கலங்காமல் சிந்தாமல் சிதறாமல் அரசியல் அனாதைகளாய் இருக்கிற, அரசியல் பேடிகளாய் கோழைகளாய் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு விலை போகிற இந்த தமிழ் சமூகத்தை திரையரங்குகளிலே, மதுபான கடைகளிலே, கிரிக்கெட் விளையாடுகிற ஸ்டேடியத்தில், விளையாட்டு அரங்குகளிலே முனைமழுங்கி கூட்டமாய் கிடக்கிற என் தமிழ் கூட்டமே, மூடர்களே, கோழைகளே, பேடிகளே, அறிவாயுதம் ஏந்தி மாவீரர்களினுடைய தியாகத்தை உள்வாங்கி தாய் தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக உலகம் முழுக்க பரவி வாழ்கிற என் கோடிக்கணக்கான தாய் தமிழ் உறவுகளே, ஓர் அணியாய் சாதி கடந்து மதம் கடந்து வர்க்க உணர்வுகளை தகர்த்தெறிந்துவிட்டு நாம் தமிழ் சமூகம் ஓர் அணியில் புதிய அரசியல் ஆயுதத்தை ஏந்துவதற்கான துவக்க நாள் தான் இந்த திருச்சியில் நடைபெறுகிற மாவீரர் நாள் எழுச்சி பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற என்னுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்திற்கு மீண்டும் நன்றி பாராட்டி என்னுடைய மாவீரர்களுக்கு மீண்டும் தனியரசின் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையின் சார்பாக உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த என் தாய் தமிழ் சமூகத்தின் சார்பாக மாவீரர்களுக்கு மீண்டும் என் வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழர் நம் நாடு.